Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியா ஈஸியா செய்யக்கூடிய ராகி போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ஹோம்மேட் ராகி மாவு எடுத்துர்க்கேன் நான். அடுத்ததா எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தனோ அதே கப்பில் நல்லா புளிச்ச இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் ரவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ரவையோட அளவை குறைச்சிக்கலாம். அடுத்ததான் 2 சைஸ் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்தது இஞ்சி துருவுனது கொஞ்சமாக, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி தோசை மாவு சேர்த்ததுனால சோடா தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மாவு மறுபடியும் கலக்கிக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், போண்டாவோட டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் பிசைஞ்சு வச்சுட்டு ஊற விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா ஊறின பிறகு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் போண்டாக்கு. இப்போ நம்ம போண்டா செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டா கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 சைடு குக் ஆகிடுச்சு. அடுத்து திருப்பி விடுறேன். போண்டா போட்ட உடனே நீங்கள் திருப்ப வேண்டாம், உடஞ்சிரும். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நம்ம ரவை சேர்த்துருக்கனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த போண்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான ராகி போண்டா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த ராகி போண்டாவுக்கு எந்த சட்னினாலும், தேங்காய் சட்னியிலேருந்து எந்த கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.